Hello students, welcome to Hiba Max 10th standard next exam max இல்லையா. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. உங்களோட பசங்க வந்து இன்னும் பாஸ் பர்சன்டேஜே வரல, ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க, இல்லைனா 40 மார்க் தான் எடுக்கிறாங்க, 60 மார்க்குக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. மெயினாக ஃபஸ்ட்டு ஏன் தரேன்னா, நிறைய நாள் இருக்குது, கைண்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாஸ் ஆகணுன்னாலும் சரி, இல்லை 40 மார்க்லேருந்து 80 மார்க் போகணுன்னாலும் சரி, இந்த வீடியோவில் வர விஷயங்கள்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன், எவ்வளோ லெசனில் என்னென்ன கேட்பாங்க, எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்ட்டு. ஸோ அதுபடி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2 மார்க்கு 5 மார்க்கு தனித்தனியாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், புக் பேக் 1 மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கொஷின்ஸ், மொத்தம் 14ல் நல்லா நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா 12 அட்டன் பண்ணிடலாம். கிராஃபுக்கு ஒரு 8 மார்க்கு, ஜியாமெட்ரிக்கு ஒரு 8 மார்க். ஸோ இந்த 12ல் உங்களுக்கு 10 மார்க் கொடுத்தாலும் சரி, 10 மார்க் நீங்கள் எடுத்தாலும் சரி. இதில் 5 மார்க் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைஞ்சி பார்க்குறேன், நீங்கள் கிராஃபை மட்டும் வரைகிறீங்க சம் சைடில், இல்லை சம் கரெக்டு கிராஃபு தப்பு, எப்படியாவது ஏதாவது மிஸ்டேக்கில் 5 நமக்கு ஒரு 10 மார்க் கிடச்சிரும். ஸோ ஒரு 20 மார்க். இப்போ பேலன்ஸ் நமக்கு ஒரு 15 மார்க் இருந்தால் போதும், 35 மார்க் எடுத்துடலாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இந்த 35 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சாப்டர் 1, 3, 8 இந்த 3 சாப்டரோட 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கனாலே, 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சாப்டர் 1லேருந்து 2 5 மார்க் வரும் உங்களுக்கு, 2 5 மார்க்கு. அதில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துருந்தாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? செகண்ட் இன்னொரு 5 மார்க் வந்து 1.4லேருந்தும் வரலாம், இல்லைனா 1.5 எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்லேருந்தும் வரலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணிங்கன்னா 2 5 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே உங்களுக்கு ஒரு 10 மார்க் நல்லா படிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் படிச்சிங்கனாலே 10 மார்க் அடிஷ்னலாக வந்துடும். அதுக்கப்புறம் சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸு உள்ளதில் ஈஸியான ஒரு டாபிக். அந்த ஈஸியான டாப்பிக்லேருந்து ஒரு 5 மார்க் வந்து 3.19லேருந்து வரும். அதில் கம்மியான சம்ஸாக மனப்பாடமாவது பண்ணி வைங்க, வேறு வழியே இல்லை. ஸோ அதில் ஒரு 5 மார்க் வரும். நான் வெறும் 5 மார்க் மட்டும் தான் சொல்கிறேன், 2 மார்க்கே சொல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் எல்லா 2 மார்க்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் அட்டன் பண்ணலாம். மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க்கு கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் 3.8 ஸ்கொயர் ரூட் சம், எல்லா ஸ்கூல்லையுமே அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, தயவுசெய்து அதை படிச்சிருங்க. 3.8 எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஒரு 5 மார்க், எப்படி தியரம்லேருந்து ஒன்று வருமோ அதே மாதிரி இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் ஒரு 5 மார்க். அப்புறம் சாப்டர் 4 இதில் எழுத விட்டுருக்கேன் பாருங்கள். சாப்டர் 4லேருந்து ஒரு தியரம் வரும். ஒரு தியரம் 3மே படிக்கணும், ஆனால் 2 தான் படித்தேன்னு இருக்கக்கூடாது. போன வருஷம் கேட்டுட்டான் ஒரு தியரம், அதனால் அதை நான் படிக்க மாட்டேன், திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதில் படிச்சுட்டா ஒரு 5 மார்க். இந்த 3 படித்தாலே 15 மார்க், 5 மார்க் மட்டும் வந்துடும். இதில் கொடுத்துருக்க 2 மார்க் 1 அப்படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து மார்க் வந்துடும். இது இல்லாமல் 8th சாப்டர் சொல்லியிருக்கேன், ப்ராபபிலிட்டியில் 8.3யும் 8.4 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக எழுதிடலாம், ஒரு 5 மார்க் எழுதிடலாம். இப்போ நீங்களே பாருங்களேன், ஃபஸ்ட்டு லெசனில் 2 5 மார்க்குனா 10, 15, ஸ்கொயர் ரூட் 1 20, 20, இது ஒரு 25, 25 + 1 30 மார்க்கு. 5 மார்க்லேருந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான், 2 மார்க் சைடே போகல. இது இல்லாமல் நீங்கள் 2 மார்க்னா ஃபஸ்ட் சாப்டரில் 2 2 மார்க், இதில் ஒரு 2 மார்க் வந்துடும், 3 2 மார்க்கு. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இன்னொரு 2 மார்க், 4 2 மார்க்குனா 8 மார்க் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வெறும் 15 மார்க் தான் தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக 20ல் 35ல் 20 மார்க்கு, 1 வேர்டு கிராஃபு போச்சுன்னா மிச்சம் 15 மார்க் தான் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ நம்மக்கிட்ட வந்து 38 மார்க் இருக்கும். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 38 மார்க். ஸோ நீங்கள் வந்து 20 + ஒரு 38 பார்த்தீங்கன்னா 58 மார்க் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண அங்கே எங்கே தப்பு போக 35 கண்டிப்பாக எடுத்துடலாம், 35+ எடுத்துடலாம். இது வந்து லீஸ்ட்டு, என் பையன் இது வரைக்கும் பாஸே ஆகலை, பொண்ணு பாஸே ஆகலை, மேக்ஸே வரமாட்டிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எல்லாத்தையுமே படிக்க வைக்காதீங்க, கஷ்டப்படுவாங்க.
ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்ல 2 டாபிக் மேட்ரிக்ஸ் 3.8 ஃபோர்த் சாப்டர்ல தியரம் ப்ராபபிள். இது இல்லாம நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து கொடுப்பேன். அதுல ஆல்ரெடி அவங்க சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்க வைங்க, முடிஞ்சா சால்வ் பண்ணி பார்க்க வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 80 மார்க் வரைக்கும் போறவங்களுக்கு சாப்டர் 1 3 4 5 8 அதே தான். நான் செகண்ட் சாப்டர் விட்டுட்டேன் பாருங்க, 6 7 விட்டுட்டேன். பட் இதுல ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்க கொஸ்டின்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதையும் பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபார்மாக 80 மார்க் வாங்கலாம். அது எப்படின்னு சொல்லிடுறேன், ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ 12 புக் பேக்கு, 8 கிராஃபு, 8 ஜாமெட்ரி. ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 5 மார்க்கு, 2 2 மார்க்கு, மொத்தம் 14 மார்க்ஸ் வந்துடும். தேர்டு சாப்டர்லையும் 2 5 மார்க்கு, 1 2 மார்க், சாரி, அப்போ 12. தியரம் மட்டும் தான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஃபிஃப்த்து சாப்டரில் 2 5 மார்க், 1 2 மார்க்கு, 12 மார்க்கு. 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 2 மார்க்கு, 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரேஞ்ச்லேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ப்ராபபிலிட்டிலேருந்து நீங்கள் ஒன்று எழுதிக்கலாம். மொத்தம் 5 + 4 9 மார்க். இப்போ நான் சொன்னதை மட்டும் பார்த்தீங்கனாலே நீங்கள் 80க்கு அட்டன் பண்ணுவீங்க. அட்டன் தான் 80, எழுதுல தான் 80. ப்ளஸ் இதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் லூஸ் பண்ணுறோம், இல்லை நான் எக்ஸ்ட்ராவாக நான் செகண்ட் சாப்டர் 6th சாப்டர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் பேப்பர் கொஷின்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். நான் இந்த டே சீரீஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே இருக்கும், சேலஞ்சு சென்டம் சேலஞ்சோடதுலாம் பார்த்தீங்கனாலே அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக 75 to 80 மார்க் உங்களால் எடுக்க முடியும். முதல்ல நம்ம எடுக்கணும்னு எய்ம் வைங்க, சரிங்களா? சென்டம் எடுக்கிறவங்களுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போது கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துலாம். சாப்டர் 1 ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணக்கூடாது. 2 மார்க்கோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க போதும், உட்காந்து டிக் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எடுத்துகிட்டு எழுதி வைங்க. அப்புறம் இது எக்ஸசைஸ் ஓடுது. எக்ஸசைஸில் இந்த ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு அர்த்தம். 2 மார்க்லேயே நான் 2 மார்க்லேயே முக்கியமான கொஷினும் சொல்லிடுறேன். பட் இதை மட்டும் படிச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம படிக்க போகிறதே 4 சாப்டர் தான். அந்த 4 சாப்டரில் எல்லாம் படிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரோட 5 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து படிங்க, அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் எடுக்க முடியும். இதெல்லாம் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 1.14, எக்ஸசைஸ் 1.5ல அந்த FG of H 8th கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். அப்புறம் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.8ல எக்ஸசைஸில் 8 சம்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிளில் 2 சம்மு, யூனிட் எக்ஸசைஸில் ஒன்று, மொத்தம் 11 சம்மு கண்டிப்பாக பார்க்கணும். அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன், சரிங்களா? எல்லாமே பார்க்கணும். அண்ட் மேட்ரிக்ஸு, இந்த 3 எக்ஸசைஸும் மேட்ரிக்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க்கு. ஆமாம், ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஈஸியாக இருக்கும், டைமும் கம்மியாக தான் எடுக்கும். சாப்டர் 4ல் தியரம், 3 தியரமும், DPT தியரம், ABT தியரம், பைத்தகோரஸ். சாப்டர் 5ஓட 2 மார்க்ஸ், 5.1 5.2 ஓடுது, 5.3 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க போதும். அப்புறம் 5.4 ஓடுது. அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே 5 மார்க். 5.1ல் என்னென்ன 5 மார்க்கு, இது எல்லாமே பார்க்கணும், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் கொடுத்துருக்கதே 4 லெசன், அதையும் நீங்கள் வந்து சாய்ஸ் எடுத்திங்கன்னா கஷ்டம். 8.1ல் இது வந்து 2 மார்க்கு, இது வெறும் 2 மார்க் மட்டும்தான், மென்ஷன் பண்ணலைன்னா. இது எல்லாமே 2 மார்க். இது வந்து எக்ஸசைஸ் 8.3 8.4 ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக சாப்டர் 2 6 7 இதில் வந்து கொஷின் பேப்பர் சம்ஸ் இருக்கும், மோஸ்ட் ரிப்பீட்டட் சம்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸும் வேணும்னா அடுத்த வீடியோவில் வந்து 90லேருந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கான வீடியோ வரும். அதில் இருக்கிற சாப்டர் 2 சாப்டர் 7 சாப்டர் 6ஓட கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சிங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், 60+ எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதை எய்ம் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் அடுத்த இதுக்கு வரலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டைம் ஸ்கெடியூல் தனியாக நான் கொடுக்கல, ஆல்ரெடி நான் கொடுத்த டைம் ஸ்கெடியூலே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க போதும். இப்போவாவது அதை எழுதி கற்றுக்கோங்க. 8 நாள் இருக்குது, பாதி நாள் சோஷியல் எக்ஸாம் எடுங்க, பாதி நாள் மேக்ஸுக்கு எடுத்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு 3 நாள் சோஷியலுக்கு எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. பாதி நாள் தான் அதுவும் எடுக்கணும், ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா நமக்கு மேக்ஸே பிரச்சனையாக இருக்குன்ற போது ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் சயின்ஸு சோஷியல் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? பிளான் ஓகே தானே? ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. இதுலேயும் ஷார்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதீங்க, இதுவே ரிஸ்க்கு தான், சரிங்களா? இதுவே நம்ம வந்து எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது.
ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே எழுத பாருங்கள். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 மார்க்ஸ் தனியாக படிங்க, 5 மார்க்ஸ் தனியாக படிங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு தியரமை படித்து முடிச்சிருங்க. தியரமு, கிராஃபு, ஜியாமெட்ரி 1 மார்க்கு. இந்த 3 விஷயம் மெயின். தியரமு, கிராஃபு, ஜியாமெட்ரி 1 மார்க். இது 3 நீங்கள் முடிக்கணும், கண்டிப்பாக முடிக்கணும். இதெல்லாம் நான் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும்னு வாங்களா, அந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். 8 நாள் இருக்குது, பயப்படாமல் இருங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ண. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.